Hello traders, welcome to our breakout candle indicator channel. இன்னைக்கு 22nd June நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இண்டிகேட்டரோட சிக்னல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 9:20க்கு நமக்கு ட்ரெண்ட் பேஸ்டு சிக்னல் புட்டுக்குன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. 9:25க்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட்டோட 24,150யும் சொல்லி நம்ம சிக்னல் வந்திருக்கு. இப்போது சிக்னலை பேஸ் பண்ணி என்ட்ரி வந்து நம்ம எங்கே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ ட்ரெண்டு புட்டு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு புட்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் புட்டு 24,150 நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ட்ரெண்டு வந்து புட்டு தான், ஸோ நம்ம புட்டு எடுக்க போகிறோங்கிறதுனால ஃபஸ்ட்டு புட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்து அதை கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த டைமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதில் போயிட்டு நிஃப்டி நம்ம காலை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 24,150 ஸ்பேஸ் அதுக்கு சி அடித்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கால் வந்துடும். இது வந்து பர்சன்டேஜில் காட்டும். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி ரெகுலர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பேரிசன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் எப்போ நமக்கு ட்ரெண்டு வந்து புட்டுன்னு தெரியும், புட்டுக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸும் தெரியும். பட் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எங்கே ரீட்டெஸ்ட் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் அவுட் பண்ணுதோ அங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா 10:55க்கு இது ரெண்டும் கரெக்டாக வந்து மீட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமிடியேட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸ் பிவோட் சப்போர்ட் லைன் வந்து நமக்கு இமிடியேட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஹையோட வரைக்கும் வந்து நமக்கு இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ட்ரெண்ட் பேஸ்டு இப்போ நம்ம இதை வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு கரெக்டான ட்ரேடு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு 11:50க்கு காலுக்கான சிக்னல் வந்து வந்திருக்கு. அதே சமயம் 2 மணிக்கு நமக்கு புட்டுக்கான சிக்னலும் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டில் நம்ம எந்த ட்ரேடை எடுக்கலாம், எதை அவாய்ட் பண்ணலாங்கிறது நம்ம தான் கம்பேரிசன் சார்ட்டில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 24,150 நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் அந்த 11:50க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீட் அவுட் வந்து நடக்கலை. ஸோ இந்த இடத்துல கால் ட்ரேடை வந்து நம்ம எடுக்காமல் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ட்ரெண்ட் வந்து புட்டுக்கான ட்ரெண்டு இங்கே கால் சிக்னல் வந்திருக்கு, பட் வந்து மீட் அவுட் நடக்கலை. ஸோ கால் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோம். திரும்பவும் 2 மணிக்கு நமக்கு புட்டுக்கான சிக்னல் வந்து கிடைக்குது, அங்கேயும் ஆனால் மீட் அவுட் நடக்கலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணுறோம். 2:40க்கு மீட் அவுட் வந்து நடந்திருக்கு. மீட் அவுட் நடந்த உடனே அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் வந்து நமக்கு இது ஈஸியாக ரீச் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். கம்பேரிசனில் மீட் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஈஸியான ஒரு மூமெண்ட் ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் இருக்கிற மூமெண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். இன்றைக்கி கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக இருந்தால் கூட நமக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி 2 தடவை ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இந்த இண்டிகேட்டர் ப்ரீமியம் பேஸ்ட் இண்டிகேட்டர். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டேஸில் நாங்கள் 2 hour செஷன் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரை பற்றியோ இல்லை கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.